சுகத்திற்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று பார்த்தோம். மிகப்பெரிய தடைகள். அந்த தடைகள் தேவன் உருவாக்கவில்லை, நாம உருவாக்கி நாம் ஒரு சில சந்தேகங்களை நம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டோம். அதில் ஒன்றுதான் சரீர சுகத்தை தருவது தேவனுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது ஒருவரை கூட உன்னை சுகமாக்குவது என்னுடைய சித்தம் இல்லை, நீ திரும்பி போ, அல்லது நீ வியாதியா இருப்பதுதான் தேவனுடைய சித்தம், இதன் மூலமா தான் தேவனை மகிமைப்படுத்துகிறாய், இன்னும் கொஞ்சம் காலம் இப்படி நீ வியாதியா இரு, அதற்கு சுகப்படுத்துகிறேன் என்று சொல்லவில்லை. சகல வியாதியஸ்தரையும் சுகப்படுத்தினார், சகல வியாதியையும் சுகப்படுத்தினார். அவர் யாவரையும் சுகப்படுத்துகிறவராக சுற்றி திருந்தார். பலவிதமான பிரசங்கங்களை பிசாசானவன் பயன்படுத்தி விசுவாசிகளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கி இருக்கிறான். பழைய உடன்படிக்கையிலே சரீர சுகம் அந்த மனிதனுடைய கிரியையை பொறுத்து இருந்தது. புதிய உடன்படிக்கையிலே சரீர சுகம் இயேசு கிறிஸ்து செய்ததை பொறுத்து இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவன் சரீர சுகத்திற்காக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆனால் பழைய உடன்படிக்கையிலே சரீர சுகம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஆனால் அது நிபந்தனைக்கு உட்பட்டது. ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டது. நீ இந்த நியமங்களை, இந்த சட்ட திட்டங்களை, இந்த பிரமாணங்களை கை கொண்டால் நான் உன்னை சுகப்படுத்துவேன். இங்கே பழைய ஏற்பாட்டிலே அவர் சொன்னது போல நீ இவைகளை கை கொண்டால் நான் உன்னை சுகப்படுத்துவேன் என்று அவர் எங்குமே சொல்லவில்லை. மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேடி தேடி வாசி, ஒரு இடத்திலும் அவர் அப்படி சொல்லவில்லை. எல்லோரையும் அவர் சுகமாக்கினார். ஏன் சுகமாக்கினார்? அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டார்களா? அவர்கள் தேவனுடைய எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றினாரா? இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே தேவகுமாரன் ஏன் மனிதர்களை சுகமாக்குகிறார்? அவரிடத்தில் வந்த அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கினார். ஏன் சுகமாக்கினார்? அவர்கள் நியாய பிரமாணத்தை, தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டார்கள் என்பதற்காகவா? தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டார்கள் என்பதற்காகவா? இல்லை, அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். யார்? இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை சுமந்ததினாலே நாம் சுகத்தை பெறுகிறோம். அல்லேலூயா. நல்ல நாமத்திலே இந்த அருமையான நல்ல நாளிலும் இந்த காணொலியை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலே இருந்து நாங்கள் பார்க்கிறது. அங்கே ஒரு ஜெப ஆலயத்தாளர், அவருடைய பெயர் ஜபீர். அவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் மீது நீ கையை வைத்து அவளை சொஸ்தமாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடத்தில் வேண்டினார். இயேசு கிறிஸ்துவும் அவனுடனே கூட வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருந்த நேரத்திலே அங்கு இடையில் பெரும்பாலுள்ள குணமாக்கப்படுகிற சம்பவம் நடக்கிறது. அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ குணமாக்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஜபீருடைய வீட்டில் சிலர் வந்து ஆலய தலைவனை அவதகரை வருத்தப்பட்டு நம்முடைய மகள் மரித்து போனாள் என்று சொன்னார். இயேசு ஜபீருவை பார்த்து, அந்த ஜெப ஆலய தலைவனை பார்த்து,
பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இருந்து வருகிற செய்திகள் எல்லாம் நம்மை பயப்படுத்தக்கூடிய, துக்கப்படுத்தக்கூடிய, வேதனைப்படுத்தக்கூடிய செய்திகள் தான் இந்த உலகத்திலே இருந்து நம்மிடத்திலே வருகிறது. ஆனால் ஆண்டவரிடத்தில் இருந்து வருகிற செய்தியோ நம்முடைய வாழ்வை வளமாக்கக்கூடிய, பயத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனைகளிலிருந்து நீக்கக்கூடிய வார்த்தைகள் நம் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நல்ல நாளிலே அப்படிப்பட்ட வார்த்தையோடு கூட மலர்ச்செல்வன் இந்த நாளிலே காத்திருக்கிறார். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த ஐக்கியம் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் அதிலே நாம் மேற்கொள்ளவும் இதை தேவன் பயன்படுத்துகிறதற்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன். எனக்கு சந்தோஷமான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை இவ்வளவு ஆர்வமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை. கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்குள்ளே விதைக்கப்பட்டு மகா பெரும் அறுவடையை அது தருகிறது. பிரியமானவர்களே, நேற்று போன வாரத்திலிருந்து நாம் புதிய உடன்படிக்கையும் சரீர சுகமும் என்கிற தலைப்பின் கீழே காரியங்களை, விஷயங்களை, சத்தியங்களை பார்க்க ஆரம்பித்திருக்கோம். ஒரு காரியத்தை நான் சொன்னேன், புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்க இயேசு வந்த பொழுதுதான் மனிதர்களுக்கு அதிகமாக சரீர சுகம் அளிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக, அவருடைய சீடர்கள் அப்போஸ்தலர் மூலமாகத்தான் அதிகமான சரீர சுகங்கள் நடந்திருக்கிறது. ஆகையினாலே புதிய உடன்படிக்கைக்கும் சரீர சுகத்திற்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று பார்த்தோம். அடுத்ததாக நம்முடைய சரீர சுகத்திற்கு தடையாக இருக்கிற சில காரியங்கள், மிகப்பெரிய தடைகள். அந்த தடைகள் தேவன் உருவாக்கவில்லை, நாம உருவாக்கி, நாம் ஒரு சில சந்தேகங்களை நம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டோம். அதில் ஒன்றுதான், சரீர சுகத்தை தருவது தேவனுடைய சித்தமா என்கிற கேள்வி. அதைத்தான் நாம் போன வாரத்திலே பார்த்தோம். அந்த குஷ்டரோகி அவ்விதமான ஜெபத்தை எப்பொழுது ஜெபித்தான் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை பற்றி தெரியாத நேரத்திலே ஜெபித்தான், சத்தியத்தை பற்றி தெரியாத நேரத்திலே ஜெபித்தான். ஆனால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லிவிட்ட பிறகு, அவருடைய சித்தத்தை தெரிந்து விட்ட பிறகு நாம் அப்படி ஜெபிக்கவே கூடாது. அடுத்ததாக, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது பிதாவை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ அது பிதாவுடைய சித்தமாய் இருந்தது என்பதை பார்த்தோம். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒருவரை கூட உன்னை சுகமாக்குவது என்னுடைய சித்தம் இல்லை, நீ திரும்பி போ, அல்லது நீ வியாதியாய் இருப்பதுதான் தேவனுடைய சித்தம், இதன் மூலமா தான் தேவனை மையப்படுத்துகிறாய், இன்னும் கொஞ்சம் காலம் இப்படி நீ வியாதியாய் இரு, அதற்கு பின்பு சுகப்படுத்துகிறேன் என்று சொல்லவில்லை. நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து சகல வியாதியஸ்தரையும் சுகப்படுத்தினார், சகல வியாதிகளையும் சுகப்படுத்தினார். அவர் யாவரையும் சுகப்படுத்துகிறவராக சுற்றி திருந்தார். நாம் பார்த்தது போல இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சொல்லுகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் என்னுடையதல்ல, என்னில் இருக்கிற பிதாவே அதை சொல்லுகிறார், அதை செய்கிறார். அப்படி என்றால் யாவரையும் சுகப்படுத்துவது, எல்லா வியாதியிலிருந்து சுகப்படுத்துவது பிதாவுடைய சித்தமாய் இருக்கிறது. அதைதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்த்தோம். முதல் கேள்வி, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு பதில் கிடைத்திருக்கிறது. நமக்கு சரீர சுகம் கொடுப்பது தேவனுடைய சித்தம் தான், அவருடைய விருப்பம் தான் என்று நாம் அறிந்து கொண்டோம். மறுபடியும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கவனியுங்கள், எனக்கு சித்தம் உண்டு. இப்பொழுது அடுத்த ஒரு கேள்வி, இந்த கேள்வி எல்லாவற்றுக்கும்
பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள ஒப்பீடும் இருக்கும். இந்த இரண்டாவது கேள்வி என்னவென்று சொன்னால், நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவானா, யோக்கியதை உள்ளவனா? தேவன் அந்த சரீர சுகத்தை எனக்கு தர முடியுமா? அந்த சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ள நான் யோக்கியதை உள்ளவனா? அநேக கிறிஸ்தவர் மத்தியிலே குற்ற உணர்வு இருக்கிறது. ஆகையினாலே சரீர சுகத்திற்காக விசுவாசத்தோடு கூட அவர்கள் செபிக்க முடியவில்லை. அவர்களிலே பலவிதமான, நான் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், பலவிதமான பிரசங்கங்களை பிசாசானவன் பயன்படுத்தி விசுவாசிகளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கி இருக்கிறான். இதைத்தான் நான் பழைய உடன்படிக்கை சரீர சுகத்திற்கும் புதிய உடன்படிக்கை சரீர சுகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்கிற இரண்டாவது வித்தியாசத்தை நான் சொல்லுகிறேன். நான் இப்போது சொல்வதை கவனியுங்கள். இரண்டாவது கருத்து என்னவென்று சொன்னால், பழைய உடன்படிக்கையிலே சரீர சுகம் அந்த மனிதனுடைய கிரியையை பொறுத்து இருந்தது. புதிய உடன்படிக்கையிலே சரீர சுகம் இயேசு கிறிஸ்து செய்ததை பொறுத்து இருக்கிறது. இப்பொழுது பழைய உடன்படிக்கையிலே தேவன் எப்படி சரீர சுகத்திற்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவன் சரீர சுகத்திற்காக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆனால் எப்படி கொடுத்தார் என்பதை நாம் பார்ப்போம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், in Old Testament bodily healing was based on our personal performance, what we do. In the new covenant, the bodily healing is based on what Jesus has performed. இப்பொழுது பழைய உடன்படிக்கையிலே ஆண்டவர் சரீர சுகத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார். அது எப்படி என்பதை பார்ப்போம். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். யாத்ராகமம் 15:26. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். கவனியங்கள், கர்த்தர் பழைய உடன்படிக்கையிலே சுகத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. Old Testament healing was a conditional healing. ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டது. நீ இந்த நியமங்களை, இந்த சட்ட திட்டங்களை, இந்த பிரமாணங்களை கை கொண்டால் நான் உன்னை சுகப்படுத்துவேன். இன்னொரு வசனத்தினை பார்ப்போம். அதே உபாகமம் 28ஆம் அதிகாரம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். அதிலே ஆசீர்வாதங்களும் சாபங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். அங்கே சரீர சுகமும் இருக்கிறது. வியாதிகள் சாபமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சரீர சுகம் ஆசீர்வாதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? உபாகமம் 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அப்படி செய்தால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உண்மை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி நீங்கள் கடந்து வாசிக்கும் பொழுது அங்கே சரீர சுகத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போலவே அதே அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லி அந்த லிஸ்டிலே வியாதிகள் எல்லாம் சொல்லப்பட்டது. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா?
பழைய உடன்படிக்கையிலே சரீர சுகம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஆனால் அது நிபந்தனைக்கு உட்பட்டது. இந்த மனிதன் தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டால் நான் உன்னை சுகப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது புதிய உடன்படிக்கை, இது குறித்து நாம் அதிகமாக பார்க்க நேரமில்லை, பார்க்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். புதிய உடன்படிக்கைக்கு நேராக நாம் சீக்கிரம் கடந்து செல்வோம். புதிய உடன்படிக்கை எப்படி என்று சொன்னால், அங்கே நீங்கள் கவனிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து நீங்கள் புதிய ஏற்பாடு எல்லாவற்றையும் தேடி பாருங்கள். இங்கே பழைய ஏற்பாட்டிலே அவர் சொன்னது போல நீ இவைகளை கை கொண்டால் நான் உன்னை சுகப்படுத்துவேன் என்று அவர் எங்குமே சொல்லவில்லை. மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேடி தேடி வாசியுங்கள், ஒரு இடத்திலும் அவர் அப்படி சொல்லவில்லை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் முன்பு பார்த்த வசனம், அதை மறுபடியும் பார்ப்போம். 16-17. மத்தேயு 8:16-17. இங்கே அந்த சுகம் எப்படி கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். எல்லோரையும் அவர் சுகமாக்கினார். ஏன் சுகமாக்கினார்? அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டார்களா? அவர்கள் தேவனுடைய எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றினாரா? இங்கே அதற்கான காரணம் சொல்லப்படுகிறது. பிணியாளிகள் எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். அடுத்த வசனத்தை பாருங்கள். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே தேவகுமாரன் ஏன் மனிதர்களை சுகமாக்குகிறார்? அவரிடத்தில் வந்த அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கினார். ஏன் சுகமாக்கினார்? அவர்கள் நியாய பிரமாணத்தை, தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டார்கள் என்பதற்காகவா? தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டார்கள் என்பதற்காகவா? இல்லை. சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படி என்ன சொல்லப்பட்டது? அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். யார்? இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை சுமந்ததினாலே நாம் சுகத்தை பெறுகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரிகிறதா உங்களுக்கு வித்தியாசம்? நீங்க புதிய ஏற்பாட்டிலே தேடி வாசிங்க. அந்த பழைய ஏற்பாட்டிலே சொன்ன விதமாக இந்த காரியங்களை நீ கை கொண்டால், இப்படி செய்தால் நான் உன்னை சுகப்படுத்துவேன் என்கிற அந்த நிபந்தனையோடு கூட சொல்லப்பட்ட சுகம் புதிய ஏற்பாட்டிலே இல்லை. புதிய ஏற்பாட்டிலே சுகம் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்த செயலின் விளைவினால் இருக்கிறது. இன்னொரு வசனம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர். கவனித்தீர்களா? அதை அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. எப்படி குணமாகிறோம்? நான் பிரமாணங்களை கை கொண்டதினாலே அல்ல, அவருடைய, யாருடைய? இயேசு கிறிஸ்து உடைய தழும்புகள், அவர் செய்த காரியத்தின் நிமித்தமாய் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்று அநேகர் சுகத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, நான் சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்க சொல்லுவதை நான் கேட்காவிட்டாலும் அநேகர் இதை ஏற்றுக்கொள்வீர்கள். அநேகர் சுகத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, ஐயோ ஆண்டவர் எனக்கு சுகம் தருவாரா? நான் அதற்கு யோக்கியதாய் நடந்திருக்கிறேனா? அதற்கு நான் பாத்திரமானாய் நடந்திருக்கிறேனா? நான் கர்த்தருக்கு சரியாய் கீழ்ப்படியவில்லையே, நான் சரியாய் சில காரியங்களை செய்யவில்லையே, ஆகையினாலே ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவாரா என்கிற இந்த கேள்விகள், இந்த சந்தேகங்கள், இந்த எண்ணங்கள் நம்மை சுகத்திற்காக விசுவாசிக்க முடியாமல் தடுக்கிறது. நான் சொல்றது உண்மைதானே? ஏனென்றால் நாம் ஜெபிக்கும் போது நமக்குள்ளேயே நம்முடைய அந்த குற்ற உணர்வு நம்மை தடுக்கிறது, கீழே இழுக்கிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
நீங்கள் புதிய உடன்படிக்கையின் காலத்திலே பழைய உடன்படிக்கையின் முறையின்படி சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள். புதிய ஏற்பாட்டிலே அவர் நோய்களை சுமந்தார் என்பது நிறைவேறும்படி அவர் வியாதியஸ்தர்கள் எல்லோரையும் சுகப்படுத்தினார். அவருடைய, என்னுடைய அல்ல அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். புதிய உடன்படிக்கை என்பது நம் செய்த கிரியைகள் நிமித்தமாய் அல்ல, நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் நிமித்தமாய், சரீர சுகம் அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தமாய். ஆகையினால் தான் ஏசாயா 53:5 விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்கே அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்பதற்கு முன்பாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆக்கினையை பெற்றார், தண்டனையை பெற்றார், அடிகளை பெற்றார், காயங்களை பெற்றார். எதற்காக? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக. இந்த சமாதானம் என்கிற வார்த்தையை தமிழிலே சொல்லாமல் நான் அதை எபிரேய மொழி வார்த்தை சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நமக்கு ஷாலோமை உண்டு பண்ணும் ஆக்கினை. அப்ப கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆக்கினையை எடுத்துக்கொண்டார், பெற்றுக்கொண்டார். எதற்காக? நமக்கு ஷாலோம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி என்றால் ஷாலோம் என்பதின் அர்த்தம் என்ன? நீங்கள் ஒரு எபிரேய லெக்சிகன் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லது ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லது யங்ஸ் அனலிட்டிக்கல் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லது தேயஸ் லெக்சிகன், இதெல்லாம் மிகவும் பிரசித்த பெற்ற எபிரேய கிரேக்க வித்வான்கள் அவருடைய எல்லா டிக்ஷனரி எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஷாலோம்க்கு கொடுக்கப்பட்ட அர்த்தம் முழுமை, பாதுகாப்பு, சுகம், ஆரோக்கியம், செழுமை, அமைதல். நன்றாய் கவனியுங்கள், அந்த ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு ஷாலோமை உண்டு பண்ணும்படியாக அவர் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது என்று சொல்லும் பொழுது, நமக்கு முழுமை உண்டாகும்படியாக, பாதுகாப்பு உண்டாகும்படியாக, சுகம் உண்டாகும்படியாக, ஆரோக்கியம் உண்டாகும்படியாக, அமைதல் உண்டாகும்படியாக, சமாதானம் உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்து ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது நன்றாய் கவனியுங்கள், நமக்கு ஷாலோம் எப்படி கிடைக்கிறது? நாம் பிரமாணங்களை கைக்கொள்வதனால் அல்ல, நாம் பிரமாணங்களை கைக்கொள்வதனால் அல்ல. இயேசு கிறிஸ்து அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டதினாலே, அவர் நம்முடைய நோய்களை சுமந்ததினாலே, அவர் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு உட்பட்டதினாலே. இன்னொரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வசனம் என்ன தெரியுமா? விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை சுகமாக்கும் இல்லையா? ரட்சிக்கும். எந்த ஜெபம்? அங்கே நன்றாய் கவனிங்கள், அங்கும் அந்த பழைய ஏற்பாடை போல, நீ இதை செய்தால் நான் உன்னை சுகப்படுத்துவேன் என்று சொல்லுவேன். புதிய ஏற்பாட்டிலே சுகம் முழுக்க முழுக்க நாம் செய்ததை பொறுத்ததல்ல, இயேசு கிறிஸ்துவை. இப்ப உடனே நீங்க என்ன கேட்க கூடாது, அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாமா? நான் இதற்கெல்லாம் முன்பே பதில் கொடுத்து விட்டேன். புதிய உடன்படிக்கையும் பரிசுத்தமும், கிருபையும் பரிசுத்தமும் என்கிற இதிலே நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன். நாம் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சுகப்படுத்துவாரா? இப்படி நாம் கேட்காமல் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், புதிய உடன்படிக்கை என்பது கிருபையினாலே நமக்கு பாவ மன்னிப்பையும் தருகிறது, கிருபையினாலே நமக்கு சுகத்தையும் தருகிறது, கிருபையினாலே நமக்கு பரிசுத்தத்தை தருகிறது. இதுல ஒண்ணு என்ன காரியம் என்று சொன்னால், நான் சொல்கிற காரியத்திற்கும் இந்த சில மற்றவர் சொல்கிற காரியத்துக்கு ஒரு வித்தியாசம் இதுதான். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீ இப்படி இருந்தால்தான் தேவன் உன்னை சுகப்படுத்துவார் என்று சொல்லி பழைய உடன்படிக்கையின் கோட்பாட்டை கொண்டு வருகிறார்கள். நீ பரிசுத்தமாய் இருந்தால்தான் தேவன் உன்னை சுகப்படுத்துவார் என்கிற காரியத்தை கொண்டு வந்து பழைய உடன்படிக்கையின் கோட்பாட்டை கொண்டு வருகிறார்.
வேத வார்த்தை என்ன சொல்றது என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே சரீர சுகமும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே போல பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம். இவை எல்லாமே நம்முடைய பரிசுத்தமும் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய சுகமும் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவ மன்னிப்பு தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆசீர்வாதங்கள் தேவனோடு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய உடன்படிக்கையின்படி சிலர் என்ன செய்வார்கள், நம்முடைய கிரியையையும் சுகத்தையும் ஷார்ட் சர்க்கியூட் பண்ண ட்ரை பண்ணலாம். அது ஷார்ட் சர்க்கியூட். புரியுறதா உங்களுக்கு? சோ இங்க நான் சொல்லும் பொழுது என்னன்னா, உங்களுடைய சரீர சுகம் என்பது இந்த புதிய உடன்படிக்கை காலத்திலே நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பற்றிய அல்ல. அது என்னவென்றால், அவர் நமது நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகும். நமக்கு சமாதானத்தை, ஷாலோமை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல். ஆகையால் தான் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாய், அந்த கிருபாசனத்திற்கு அடையிலே சகாயம் பெற்றுக் கொள்ளும்படியாய் கிருபாசன தண்டையிலே நாம் தைரியமாய் செல்வோம். அல்லேலூயா. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதற்காக நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்படி வேண்டுமானால் வாழுங்கள் என்று நான் சொல்லவே இல்லை. புரிகிறதா? நான் எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்று சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே சரீர சுகம் நம்முடைய கிரியையை பொறுத்தது அல்ல. எதை பொறுத்தது? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் கிரியை. ஆகையால் தான் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ள ஜெப பிணியாளியை ரட்சிக்கும். எதுக்காக? வியாதியா இருந்தால் மூப்பர்களை வரவழைக்க கிடக்கும். பிணியாளியை ரட்சிக்கும், அவன் பாவம் செய்திருந்தான ஆகில் அதுவும் மன்னிக்கும். புரிகிறதா உங்களுக்கு? கர்த்தர் இந்த புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுகத்தை தருகிறார். இதை நீங்கள் புரிந்து, அதற்கு நீங்கள் பாத்திரமான, அதற்கு நீங்கள் யோக்கியதா இல்லை, இந்த கேள்வியே கிடையாது. இந்த கேள்வியே கிடையாது. நீங்கள் சுகம் பெறுவதற்கு என்ன என்ன தேவையோ அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். The healing in the new covenant is not based on your performance. Keep that in your heart and mind. அது உங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்கள். ஆகையினால ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, சுகத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, பிசாசானவன் மனதிலே, ஐயோ நீ இந்த சுகத்துக்காக ஜெபிக்கிறாயே, இதற்கு நீ பாத்திரமானா, இதற்கு இந்த பெறுவதற்கு நீ யோக்கியதை உள்ளவனா, உனக்கு எவ்வளவு குறை இருக்கிறது என்று சொல்லி உங்களை பார்க்க அவன் அந்த 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 சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற சாத்தான், வஞ்சிக்கிற சாத்தான் உங்கள் எண்ணங்களை உங்கள் மேல் திருப்பும் பொழுது, நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லி உங்களை பார்க்காமல் கல்வாரியின் மேல் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அல்லேலூயா. அவர் உங்கள் நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக்குவீர்கள். அவர் ஆக்கினை அடைந்ததினாலே நீங்கள் ஷாலோம் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது இரண்டாவது காரியம். இவைகள் எல்லாம் உங்களுடைய சரீர சுகத்திற்கான அஸ்திவாரம். பெரியமானவர்களே, நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நான் போன வாரம் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொண்ட அநேக சுகங்களை சொன்னேன். அதிலே சில காரியங்கள் குறிப்பிடவில்லை, இன்னும் சில சுகங்களை நான் பெற்றுக்கொண்டேன். நான் அதற்காக யாரிடம் ஜெபிக்க செல்லவில்லை, அதை எல்லாவற்றையும் நானே பெற்றுக்கொண்டேன். நானும் என் மனைவியும் எங்களுக்கு வேண்டிய சுகங்களை நாங்களே பெற்றுக் கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால், இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொண்டதினாலே, தேவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாகிவிட்டதினாலே, எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்பொழுதும், இந்த வியாதி வந்தாலும் கூட அதை இந்த சத்தியத்தின் மூலமாக எதிர்கொண்டு அது மேல வெற்றி பெற்று சரீர சுகத்தை அடைந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் போன முறை சொன்னதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சீன பழமொழி, ஒரு மீன் கொடுத்தால் நான் ஒரு நாள் தான் சாப்பிட முடியும்,
ஆனால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம். எப்பப்போ தேவைப்படுமோ அப்பொழுதெல்லாம் சாப்பிடலாம். ஆகையினால இந்த தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை நீங்கள் உள்வாங்க. இது வைக்கும் பொழுது தானாகவே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை தரும் பிரியமானது. ஏனென்றால் ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளத்தான் என்ன செய்வீங்க? உங்களுடைய சரீர சுகத்திற்கான விசுவாசம் செயல்பட ஆரம்பித்து விடும். ஆனால் ஒரே ஒரு ஆலோசனை நான் முன்பே சொல்லி இருக்கிறேன். சிலருடைய பிரசங்கங்களை கேட்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசமும் போய்விடுகிறது. சிலர் சொல்லுவார்கள், பவுலும் வியாதியா இருந்தார், அவரும் வியாதியா இருந்தார், எல்லாரும் வியாதியா இருந்தார்கள், ஆகினால நீண்ட வியாதியா இருக்கலாம். இப்படி சில பிரசங்கங்களை கேட்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் சென்று விடுகிறது. ஆகினாலே எந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே ஒரு உறுதியான அஸ்திபாரத்தையும் விசுவாசத்தையும் தருகிறது, அந்த வார்த்தையை கேளுங்கள், அந்த வார்த்தையை மறுபடியும் கேளுங்கள். ஓகே, இப்பொழுது நாம் மூன்றாவதான காரியத்துக்கு நாம் செல்வோம். இந்த புதிய உடன்படிக்கை சுகத்திலே மூன்றாவது காரியம் ஒரு மிகப்பெரிய சத்தியம், பிரியமானது, மிகப்பெரிய சத்தியம். கவனமாய் கேளு. புதிய உடன்படிக்கையிலே சரீர சுகமானது நம்முடைய ரட்சிப்புக்கு உள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பிற்குள்ளே சரீர சுகமும் இருக்கிறது. Healing is included in our salvation. இது எப்படி தெரிகிறது என்று சொன்னா, ஒரு காரியம் ஏற்கனவே நம்ம முன்பு சொன்னது விதமாக, நம்முடைய சரீர சுகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. புரிகிறதா? நம்முடைய சரீர சுகத்திற்கான காரியம், நம்முடைய சரீர சுகத்திற்கான தேவனுடைய செயல் கிறிஸ்துவனுடைய சிலுவை. ஏனென்றால் சிலுவை தான் நம்முடைய ரட்சிப்புக்கு ஆதாரம். இயேசு கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாய் தான் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கிறோம். அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த நிமித்தமாய்தான் நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அந்த சிலுவையிலே நம்முடைய ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பிலே நம்முடைய சரீர சுகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஏற்கனவே தெரிந்த அந்த வசனம் ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாம் முன்பே பார்த்து விட்டோம், மறுபடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எபிரேய மொழியிலே வியாதி இருக்கிறது. அவர் நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு சுமந்தார், வியாதிகளை ஏற்றுக்கொண்டு சுமந்தார். ஒருவேளை இப்பொழுது வெளிவருகிற புதிய மொழியாக்கம், தமிழ் வேதாகம மொழியாக்கத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே பாடு என்கிற வார்த்தைக்கு பதிலாக வியாதி என்கிற வார்த்தையை உபயோகித்திருக்கிறார். நீங்கள் செக் செய்து பாருங்கள். இது எதை குறிக்கிறது? நம்முடைய சுகத்தை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே தேவன் இணைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அந்த ரட்சிப்பிற்குள்ளாக இந்த சரீர சுகமும் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால், நான் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவன் என்று சொன்னால், தேவன் எனக்கு பாவ மன்னிப்பை மாத்திரம் அல்ல, அதுல எனக்கு சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற உணர்வு, புரிதல், அறிதல் நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். இதை நான் இன்னொரு வழியாக உங்களுக்கு நான் விளங்க வைக்க முயற்சிக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு என்கிற வார்த்தை, பாஸ்டர் பாஸ்கரனோடு கூட சில வாரங்கள் முன்பாக நாங்கள் பேசினோம். அப்பொழுது நான் சொன்னேன், ஒரு தேவனுடைய வார்த்தையை, செய்தியை, சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் எப்பொழுதுமே மூல மொழிக்கு சென்று விடுவேன். அதற்காக மூல மொழியிலே பாண்டித்யம் தேவை என்று அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட புத்தகங்களும் அப்படிப்பட்ட ஆப்ஸும் இன்று கிடைக்கிறது. அதை வைத்து இன்டர்லினியர் பைபிள் போன்ற காரியங்களை வைத்து ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ், யங்ஸ் அனலிட்டிக்கல் டிக்ஷனரி அல்லது தேஎஸ் லெக்ஷனரி போல பல காரியங்கள் இருக்கிறது. அதை வைத்து மூல மொழியில இருக்கிற காரியங்களை எளிதாக நாம் ஆராய்ச்சி செய்ய முடியும்.
நான் எப்பொழுது சத்தியத்தை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு பிரசங்கத்தை வைத்து நான் வைத்துக் கொள்வதில்லை, வெறுமனே மொழியாக்கத்தை வைத்துக் கொள்வதில்லை. அந்த வார்த்தை மூல மொழியில எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அதை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் கண்டுகொள்ள முயற்சிப்பேன். புதிய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு என்கிற வார்த்தை, ஆங்கிலத்திலே சால்வேஷன் என்று சொல்லுகிறோம். இந்த ரட்சிப்பு என்று சொன்னால், பொதுவாக நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால், இன்று பொதுவாக சபைக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு புரிதல் இருக்கிறது என்று சொன்னால், ரட்சிப்பு என்றால் பாவ மன்னிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் நான் பாவ மன்னிப்பை அடைந்து விட்டேன் என்கிற புரிதல் தான் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உபயோகித்திருக்கிற அந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நான் படித்தேன். நான் படிக்கும் பொழுது நான் புரிந்து கொண்டேன், அந்த ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல, அதற்குள்ளே பல காரியங்கள் இருக்கிறது. ஆகையால் தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேட் சால்வேஷன். அது சிறிய ரட்சிப்பு அல்ல, பெரிதான ரட்சிப்பு. சரி, இப்பொழுது ரட்சிப்பு என்கிற தமிழ் வார்த்தை முதலில் எடுத்துக்கொள்ளும். இந்த ரட்சிப்பு என்று தமிழ் வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை தமிழ் வார்த்தையே கிடையாது. நீங்கள் பொதுவாக சபையில் இல்லாத ஜனங்களிடத்துல போய் ரட்சிப்பு என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த வார்த்தையின் அர்த்தம் புரியாது. ஏனென்றால் அது தமிழ் வார்த்தை கிடையாது. என்னுடைய பாட்டி கேட்பார்கள், மலர்ச்செல்வன் நீ ரட்சிப்பு என்று சொல்கிறாயா, அது என்ன பூ என்பார்கள். ஏனென்றால் அந்த ரட்சிப்பு என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. ரக்ஷா. நான் வடநாட்டுக்கு வந்த பிறகுதான் தமிழ் வேதாகமத்துல எவ்வளவு சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். நான் வட இந்தியா வந்த பிறகு தமிழ் வேதாகமத்தை நன்றாய் புரிந்து கொள்ளவும் எனக்கு உதவியாக இருந்தது. இந்தியிலே சமஸ்கிருதத்திலே ரக்ஷா என்கிற வார்த்தையில் இருந்துதான் தமிழ் ரட்சிப்பு வந்திருக்கிறது. அந்த ரக்ஷா என்றால் என்ன அர்த்தம்? காத்தல். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். காத்து கொள்ளுதல், பாவ மன்னிப்பு அல்ல. ரட்சிப்பு என்றால் காத்தல். இது மொழியாக்கம் சரி. ஆனால் ஒன்றே என்னவென்றால், தமிழ் வேதாகமத்திலே சமஸ்கிருத வார்த்தையை மொழிபெயர்த்திருக்கிறார். ஆனால் மொழிபெயர்ப்பு சமஸ்கிருதத்தின்படி சரி. காத்தல் அதுதான் மூல மொழியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிரேக்க மொழியிலே சோசோ என்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. சோசோ. இந்த சோசோ என்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தைக்கு ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்? இந்த அவருடைய விளக்கம் என்ன சொன்னால், ஆங்கிலத்திலே டு டெலிவர் விடுதலை செய்தல், டு ப்ரொடெக்ட் பாதுகாத்தல், ஹீல் சுகப்படுத்துதல், பிரிசர்வ் பராமரித்தல், டு டூ வெல் நன்றாக இருத்தல், டு மேக் ஹோல் முழுமை ஆக்குதல். புரியுறதா நான் சொல்கிறது? சோசோ என்கிற வார்த்தை தமிழிலே ரட்சிப்பு என்கிற மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை சோசோ. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வெறும் பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல, அது விடுதலை குறித்து சொல்லப்படுகிறது, பாதுகாத்தலை குறித்து சொல்லுகிறது, சுகத்தை பற்றி சொல்லுகிறது. ஏனென்றால் மற்ற காரியங்களை விட சுகத்தை நாம் அதிகமாக போக்கஸ் பண்ண போய்வோம். இப்பொழுது நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து, அதிலும் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற 4 சுவிசேஷங்களிலே இருந்து ஒரு சுவிசேஷத்திலே இருந்து லூக்கா புத்தகத்திலிருந்து சில உதாரணங்களை தருகிறேன். நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் ஒரு இன்டர்லினியர் பைபிள் ஆப் எடுத்து பாருங்க. முதல் லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அவருடைய பாதத்திலே அந்த வந்து தைலத்தை ஊற்றின அந்த பெண், பாவியான அந்த பெண், அந்த பெண்ணை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 7:50, அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் என்கிறார். ரட்சித்தது என்கிற வார்த்தை இங்கே எதற்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது?
பாவ மன்னிப்பிற்காக. இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதே 7ஆம் அதிகாரத்திலே 48ஆம் வசனத்திலே அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆகையினாலே இங்கே ரட்சிப்பு என்கிற வார்த்தை பாவ மன்னிப்பிற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொன்னவர் யார்? இயேசு கிறிஸ்து. அதே இயேசு கிறிஸ்து 8ஆம் அதிகாரத்தில், அடுத்த அதிகாரத்தில் 48ஆம் வசனம், 48ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறார், அந்த 12 வருஷமாய் சுகவீனமாய் இருந்த அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், அவர் அவளை நோக்கி, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் என்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று எதற்கு சொல்லுகிறார்? எதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்? அந்த பெண்ணுடைய சுகத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். புரிகிறதா நான் சொல்லுகிறது உங்களுக்கு? இப்பொழுது ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்? அங்கே பாவ மன்னிப்பு, இங்கே சரீர சுகம். இன்னொன்றை கவனித்தீர்களா? அந்த 2 பெண்மணிகளுக்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் என்கிறார். அது பாவ மன்னிப்பிற்கான ரட்சிப்பு. 8:48 அவர் அவளை பார்த்து, மகளை திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் என்கிறார். அந்த ஒரே ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பிற்காகவும் உபயோகப்படுத்தப்படுகிறது. அதே போலவே சரீர சுகத்திற்காகவும் உபயோகப்படுத்தப்படுகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், இந்த ரட்சிப்பிலே பாவ மன்னிப்பும் இருக்கிறது, சரீர சுகமும் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாம் ரட்சிப்பு பெறுவதற்கு ஆதாரமாகி இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலிலே நம்முடைய பாவமும் அவர் மேல் வைக்கப்பட்டது, நம்முடைய நோய்களும் அவர் மேல் வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகையினாலே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது, நான் பாவ மன்னிப்பை மாத்திரமல்ல சரீர சுகத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம், அந்த லூக்கா புத்தகத்திலிருந்து மாத்திரம் நான் சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டுல பல உதாரணங்கள் இருக்கிறது. லூக்கா என்கிற ஒரு புத்தகத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 49-50 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரிக்க கிடைக்கிறார். இயேசு கிறிஸ்து போகும் பொழுதுதான் அதே அதிகாரத்தில் இந்த 12 வருஷமாய் வியாதியாய் இருந்த அந்த பெண் வந்து விட்டார். நேரம் தாமதமாகிவிட்டது. அப்பொழுது 49ஆம் வசனத்திலே அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்பட வேண்டாம் என்றான். நன்றாய் கவனியுங்கள். இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. இங்கே ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்கிறாரே, எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? பாவ மன்னிப்பிற்காக இல்லை, சரீர சுகத்திற்காக, அந்த மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புவதற்காக. அதே சோசோ என்கிற வார்த்தை, அதே ரட்சிப்பு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல. புதிய உடன்படிக்கையில் சரீர சுகமும் நம்முடைய ரட்சிப்புக்குள் இருக்கிறது. இன்னொரு உதாரணம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 17:19 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 10 குஷ்டரோகிகள் இயேசுவண்டை வந்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய ஜெப ஆலயத்துக்கு போக சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அதிலே அவர்கள் சோமடைகிறார்கள். அதிலே ஒருவன் மாத்திரம் திருப்பி வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுகிறார். அந்த லூக்கா 17:19 அந்த சுகமடைந்த குஷ்டரோகியை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவனை நோக்கி,
நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படி என்றால் ரட்சிப்பு என்றால் அர்த்தம் என்ன? பாவ மன்னிப்பு. ஆனால் பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, சரீர சுகமத்தையும் அது குறிக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு உதாரணம் அதே லூக்கா சுவிசேஷத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். லூக்கா 18:42. ஒரு குருடன் இயேசு ஒன்றே வருகிறார். இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகினால் பிரியமானவர்களே, புதிய உடன்படிக்கையிலே, புதிய ஏற்பாட்டிலே தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறார் என்று சொன்னார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு ரட்சிப்பு தருகிறார் என்று சொன்னால் அது பாவ மன்னிப்பை குறிக்கிறது. ஆனால் பாவ மன்னிப்பை மாத்திரம் குறிக்கவில்லை. பாவ மன்னிப்பும் அதில் இருக்கிறது, சரீர சுகமும் அதிலே இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் பல இடங்களிலே வேதத்திலே பாவ மன்னிப்பும் சரீர சுகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த இரண்டும் இணைக்கப்பட்டு ரட்சிப்புக்குள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். மத்தேயு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 9:2. அங்கே அந்த திமிரவாதக்காரன் சுகத்திற்காக வருகிறான். அவனுக்கு என்ன தேவை? சுகம் தேவை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனை திறந்து கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அன்று அந்த திமிர்வாதக்காரனுக்கு இயேசு கிறிஸ்து பாவத்தையும் மன்னித்தார், சரீர சுகத்தையும் கொடுத்தார். இரண்டையும் இணைத்து கொடுத்தார். அல்லேலூயா. ஆகையால் தான் சங்கீத புத்தகம் 103:3 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த வசனம். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பாருங்கள், அங்கே நம்முடைய பாவ மன்னிப்பும் சரீர சுகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல யாக்கோபு 4:15 பாருங்க. யாக்கோபு 4:15. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இங்கேயும் பாருங்க, ரட்சியும். பிணியாளியை ரட்சிக்கும். சோசோ. கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நன்றாய் கவனியுங்கள். நாம் பாவ மன்னிப்பை பெறும் பொழுது சரீர சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். சரீர சுகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். ஏனென்றால் இது இரண்டும் தேவனால் இணைக்கப்பட்டிருக்கிறது. நான் இணைக்கவில்லை, நீங்கள் இணைக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்திலே நம்முடைய வார்த்தையிலே அதை இணைத்து. அல்லேலூயா. இன்னொரு உதாரணம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர். இங்கேயும் பாருங்க வசனத்துல அந்த பாவ மன்னிப்பும் சரீர சுகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. எங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் புதிய ஏற்பாட்டு ரட்சிப்பிலே இவை இரண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ரட்சிப்பிலே இவைகள் இரண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ரட்சிப்புக்கு காரணமான கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே இது இரண்டும் இணைக்கப்பட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, உங்களுடைய சரீர சுகமும் அதற்கு உள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மிகப்பெரிய கிரயத்தை செலுத்தினார். அப்படி செலுத்தி மகா பெரியதான ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பிற்குள்ளே பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நான் அது குறித்து ஒரு தனியாக எனக்கு ஒரு தேவ செய்தி இருக்கிறது. நான் இது குறித்து பேசியிருக்கிறேன் பல இடங்களிலே. அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் அதுல 2 காரியங்களிலே மாத்திரம் நான் சொல்லுகிறேன். பாவ மன்னிப்பு, சரீர சுகம்.
அப்ப இந்த நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது நான் பாவ மன்னிப்பை மாத்திரமல்ல சரீர சுகத்தையும் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் இரண்டையும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கான கிரயத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் செலுத்தி விட்டார். இப்பொழுது நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் மிகவும் ஏழை. பாஸ்டர் பாஸ்கரன் என்னை பார்க்க பரிதாபப்பட்டு என்னை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கூட்டி சென்று எனக்காக ஃப்ரிட்ஜ், ஏர் கண்டிஷன், அது போல இன்னொரு ஏதாவது சொல்லுங்களேன், ஃப்ரிட்ஜ், ஏர் கண்டிஷன், இது போல இன்னொரு அப்ளையன்ஸ் எனக்காக என்ன செய்து விட்டார்? ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல சென்று எனக்காக பணம் செலுத்தி விட்டார். 3 பொருட்களுக்காக அவர் கிரயம் செலுத்தி விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏசி, ஃப்ரிட்ஜ், மட்டும் இல்லாம பெரிய ஒரு வார்ட்ரோப் என்று வைத்துக் கொள்ளும். 3க்காக அவர் கிரயம் செலுத்தி விட்டார். நான் சென்றேன். ஐயோ, அவசரத்துல எதையும் நான் கவனிக்காம நான் ஃப்ரிட்ஜ் மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு ஃப்ரிட்ஜ் கிடைச்சதே பெரிய விஷயம். அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம். ஃப்ரிட்ஜ் அவங்க சொல்லிருப்பாரு, சார் உங்களுக்காக பாஸ்கரன் உங்களுக்காக ஃப்ரிட்ஜ், ஏசி இதெல்லாம் கூட அவர் ஃப்ரிட்ஜ்னு சொன்ன முடிச்ச உடனே மத்ததெல்லாம் கவனிக்காம ஃப்ரிட்ஜ் மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா அவர் செலுத்தினது எதுக்காக? ஃப்ரிட்ஜ், ஏசி, வாட்டர். அதுக்கப்புறம் அவர் எனக்கு தெரியப்படுத்துகிறார், உங்களுக்காக நான் செலுத்தின கிரயம் வெறுமனே ஃப்ரிட்ஜுக்காக அல்ல, உங்களுடைய ஏசிக்காகவும் நான் கிரயம் செலுத்திவிட்டேன். அதே போல உங்களுடைய வார்ட்ரோப்காகவும் நான் கிரயம் செலுத்தி விட்டேன். இதை தெரிந்த பிறகு நான் அந்த கடைக்கு போகாமல், நான் அதை போய் அதை எடுத்துக்கொண்டு வராமல் இருந்தால் நீங்கள் என்னை பார்த்து என்ன சொல்லுவீர்கள்? அதை சொல்ல வேண்டாம். ஆனா தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார், நான் மறுபடியும் கடைக்கு ஓடி அவருக்கு கிரயம் செலுத்தி விட்டாரையா, இது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இதுவும் இதற்காகவும் செலுத்தி விட்டார், அதையும் கொடுங்கள் என்று சொல்லி என்ன செய்வேன்? மற்ற 2 பொருட்களையும் எடுத்துவேன். இந்த நாம் ரட்சிப்பை பெறுகிற நேரத்திலே நம்முடைய கவனம் எல்லாம் பாவத்தை குறித்திருக்கிறது, பாவ மன்னிப்பை குறித்திருக்கிறது. ஆகிய ரட்சிப்பு பெறுகிற நேரத்திலே நாம் என்னதை நம்ம அதிகமா போக்கஸ் பண்ணுகிறோம் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு. இயேசு அந்த செய்தி தான் நமக்கு அதிகமாக தாக்கத்தை உண்டாக்கும். நாம் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம், தேவனுடைய பிள்ளை ஆகிவிடுகிறோம், சந்தோஷப்படுகிறோம். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு பின்பு ஒரு தேவை வருகிறது, சரீர வியாதி வருகிறது, பிரச்சனை வருகிறது. அப்பொழுது நாம் யோசிக்கிறோம், ஆனால் ஏன் கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னால், பாஸ்கரனை போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த எல்லாவற்றுக்கும் கிரயம் செலுத்தி விட்டாலும் நான் ஒன்றை தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன், எனக்கு தெரியாதது. ஆனால் எப்பொழுது தெரியுமோ நான் உரிமையுடன் சென்று அதை எடுத்து. அல்லேலூயா. இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. 1981 வீட்டிலே இருக்கும் பொழுது நான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய உந்துதலினால நான் ரட்சிக்கப்பட்டேன். வீட்டில இருக்கு அந்த நேரத்துல பாவ மன்னிப்பு மாத்திரம் தான், பல வருஷங்கள். ஆனால் 1997 எனக்கு தெரிந்தது, சிலுவையில இயேசு கிறிஸ்து அவ்வளவு பட்ட கஷ்டங்கள் பாவ மன்னிப்பிற்காகவும் அதே வேளையில் மற்ற காரியங்களுக்காக. அதில் ஒன்று சரீர சுகம். ஆனாடா, இது புரியாம இவ்வளவு நாள் மடத்தனமாக இருந்து விட்டேனே என்று சொல்லி நான் வருத்தப்பட்டேன். அதை புரிந்த வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் சொல்லுகிறேன். அதற்கு பின்பு எந்த வியாதி வந்தாலும் நான் என் மனைவியும் உரிமையோடு கூட சென்று எங்களால் அதை எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஏன் என்று சொன்னால், தேவன் அதை ரட்சிப்புக்குள்ளே வைத்திருக்கிறார். அது கிருபையாக தரப்பட்டிருக்கிறது, இலவசமாக தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி என்னுடைய பாவ மன்னிப்பிற்காக நான் ஒன்றும் செய்யவில்லையோ, என்னுடைய பாவ மன்னிப்பு எனக்கு எப்படி கிடைத்தது? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததினால். அதே போலவே என்னுடைய சரீர சுகத்திற்காகவும் நான் ஒன்றும் செய்யவில்லை. அது எப்படி கிடைக்கிறது? அதே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை புரிந்து கொண்ட பிறகு புதிய உடன்படிக்கையிலே தேவன் ரட்சிப்பிற்குள் பாவ மன்னிப்பையும் சரீர சுகத்தையும் வைத்திருக்கிறார். இரண்டும் ரட்சிப்பாக தரப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சுகத்தை பெற்றுக் கொள்வது மிகவும் எளிதாகி கர்த்தருக்கே மகிமை உண்டாகுது. பிரியமானவர்களே, இப்படி தேவனுடைய சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதை புரிந்த பிறகு நீங்கள் தைரியமாய் ஆண்டவர்கள், ஏனென்று சொன்னால் நாம் போன முறை பார்த்தோம், சரீர சுகம் புதிய உடன்படிக்கையிலே தேவனுடைய சித்தம். இந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், அது நம்முடைய கிரியை சார்ந்தல்ல, கிறிஸ்துவினுடைய கிரியை சார்ந்த. மூன்றாவதாக பார்த்தோம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு சரீர சுகம், சத்தியத்தை அறிவீர். நீங்கள் தைரியமாக செல்லுங்கள். இப்பொழுது போய் செல்லுங்கள். அப்பொழுது பிசாசானவன் சில சந்தேகங்களை உங்களுடைய மனதிலே விதைக்க முயன்றால், நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி கடிந்து கொள்ளுங்கள், கட்டளை போடுங்கள். அந்த எண்ணங்களை வேரோடு அறுத்து உங்களிலிருந்து எடுத்து வெளியே எரியுங்கள். இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்களுடைய சரீர சுகத்தை பெற்றுக் கொள்வ நீங்கள் விசுவாசிப்பது மிகவும் எளிதாய், நீங்கள் எளிதாய் சரீர சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும்